Hello friends, welcome to Classic Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரி வர்க் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆரி வர்க் டிசைன்ல என்ன வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜிக் ஜாக் டிசைன். இந்த ஜிக் ஜாக் வந்து எப்படிலாம் போடலாம் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Classic Fashion தமிழ Subscribe பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜிக் ஜாக் டிசைன் வந்து எப்படி போடுறது ஜரியில அப்படின்றத காட்றேன். ஃபர்ஸ்ட் ஜிக் ஜாக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ் போடணும். பேஸ் மீன்ஸ் ஒரு செயின். நம்ம ஆல்ரெடி வந்து செயின் டியூட்டோரியல்லாம் பார்த்துருக்கோம். ஆரி வர்க் 1, 2, 3 எல்லாம் பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்லாம் எப்படி போடணும் அப்படின்றது தெரியும். ஆரி வர்க் நீடில் வச்சு ஃபஸ்ட்டு நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஜிக் ஜாக் டிசைன் போடணும். இது வந்து பேசிக்காக பிகினராக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு இந்த மாதிரி ஒரு லைனில் போட்டு ஃபார்ம் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைனை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிக்சருக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது கட் ஒர்க்குக்கு பேட்ச் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு இந்த ஜிக்ஜாக் டிசைன் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம போட்டிருக்க செயின்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அல்லது மேலே அல்லது கீழே இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு செயினாக எடுக்க போகிறோம். ஜிக்ஜாக் அப்படின்னாலுமே நம்ம செயினோட ஃபார்மேட்லேயே தான் போடுவோம். மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டே வருவோம். இது வந்து நம்ம ஜரி அப்புறம் வந்து சில்க் த்ரெட் ரெண்டுலேயுமே நம்ம வந்து பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து சில்க் த்ரெட்டில் பேஸ் போட்டு தான் வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு டியூட்டோரியலுக்கு நான் செயின் சொல்லி கொடுக்கும்போது த்ரெட் ஒர்க்கில் போட்டிருந்தது. ஸோ அதனால் நான் ஜரியில் மட்டும் இப்போது உங்களுக்கு பேஸ் போட்டுட்டு நான் ஜிக்ஜாக் டிசைன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து கட் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம நார்மலாக கட் ஒர்க் பண்ணுறோன்னா கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் போட்டிருந்தோன்னா அது பிரிஞ்சு போயிடும். நம்ம இந்த மாதிரி ஜிக்ஜாக் போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற கட் ஒர்க் வந்து பிரியாது. ஸோ கட் ஒர்க்கை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து டெடிக்கேட்டடாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்காக பிகினர் அளவில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து நல்லா குட்டியாக போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிடணும். இப்போ நான் வந்து செயின் வந்து ஜரியில் போட்டு ஜிக்ஜாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க்கில் சில்க் த்ரெட்டில் நம்ம ஏற்கனவே பேஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு த்ரெட்டில் பண்ணுங்கள் ஜிக்ஜாக் டிசைனை, அதுக்கப்புறம் ஜரியில் பண்ணுங்கள். த்ரெட்டில் வந்து ஒரு 3-4 வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜரி வந்து நல்ல குட்டியாக போடுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஸோ நான் உங்களுக்கு ஜரியில் கூட எங்கே எது பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியாது. இப்போ த்ரெட் ஒர்க் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். அது ஒரு வி ஷேப்பில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஜிக்ஜாக் வந்து த்ரெட்லேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கிளாசிக் ஃபேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.